வணக்கம். இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. நான் லாஸ்ட்டாக வந்து 10th ஸ்டேட் போர்டோட ரிவ்யூ கொடுத்துருந்தேன் இல்லையா, அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதில் 5 சாப்டர் நான் சொல்லியிருப்பேன். 5 சாப்டரில் நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்டரில் 2, செகண்ட் சாப்டரில் 2, தேர்ட் சாப்டரில் 2, ஃபோர்த் சாப்டரில் 1 தியரம் அட்டன் பண்ண சொல்லியிருப்பேன். லாஸ்ட்டாக 5th சாப்டரில் ஒரு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிற பார்ட். அப்போ மொத்தமாக வந்து 8 கொஸ்டின் அட்டன் பண்ணுற அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன். இப்போ ரிமைனிங் நம்ம வந்து 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அது எந்த சாப்டர் சார் அட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பின்னாடி வந்து ஃபர்தராக வந்து 3 சாப்டர் பெண்டிங் இருக்குது நம்மகிட்ட ஆக்சுவலாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் வந்து ட்ரிக்னாமெட்ரி, 7th சாப்டர் வந்து மென்சுரேஷன், 8th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி. இந்த மூணுலையுமே எது சார் ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி ஈஸி. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்க சம் ஒன்று அட்டன் பண்ணலாம், ப்ராபபிலிட்டியில் இருக்க சம் ஒன்று அட்டன் பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கால்குலேஷன் போடுறதுக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் ஒரு சம் போட்டுருங்க. மென்சுரேஷனில் வந்து ரெகுலராக கேட்குற சம் தான் கேட்பாங்க, நேமிங் ப்ராப்ளம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங், கம்பைன்டு சாலிட், அந்த கடைசி எக்ஸசைஸ் இருக்கு இல்லைங்களா, கன்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷனில் கண்டிப்பாக ஒரு சம் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறதுக்கு டைம் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ணலாம், மென்சுரேஷனில் ஒரு சாப்டர் ஒரு சம் வந்து அட்டன் பண்ணிடலாம். மென்சுரேஷனில் கடைசி எக்ஸசைஸ் தரவா இருங்க, அவ்வளோதான் போதும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். மொத்தமாக 10 5 மார்க் அட்டன் பண்ணணும். 10 5 மார்க் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் 2 ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், செகண்ட் சாப்டர் 2 ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், தேர்ட் சாப்டர் 2 ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். மொத்தம் 6. சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுது சார் அப்படின்னா பின்னாடி வந்து மென்சுரேஷனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ட்ரிக்னாமெட்ரி படிக்கிறீங்க, ட்ரிக்னாமெட்ரி எனக்கு வந்து கிளியராக இருக்குது சார் அப்படின்னா டெஃபரெண்ட்டாக அதில் 2 கொஸ்டின் வரும். ஒன்று ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் வரும், ஒன்று காம்பினேஷனில் வரும். அப்போ உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீ அந்த சாப்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து உனக்கு வந்து டோட்டலாக வந்து 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து 10 கொஸ்டின் அப்படிங்கிறது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து 5 மார்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து 2 மார்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 2 மார்க்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடிய சம்ஸ் தான் கேட்பாங்க. அது வந்து எக்ஸசைஸ்ல இருந்து அதிகமாக கேட்குறாங்க. எக்ஸாம்பிள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 50% வந்து எக்ஸாம்பிள், 50% வந்து எக்ஸசைஸ். அதில் 2 கொஸ்டின் ஓனாக கேட்குறாங்க, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு மொத்தமாக 14 கொஸ்டினில் 2 கொஸ்டின் மட்டும் ஓனாக வருது. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம முதல்ல வந்து கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ நமக்கு அதுக்கான ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அது வந்து நமக்கு வந்து எலிமெண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அதுவுமே ஈஸி, எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா f.g g.f, இது வந்து 2 மார்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பார்ட் வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா 2 மார்க்ஸ் தான் அட்டன் பண்ணலாம். காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் கடைசி எக்ஸசைஸ், ஃபர்ஸ்ட் சாப்டரில் கடைசி எக்ஸசைஸ் 2 மார்க் வந்துடும். அதே மாதிரி செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி சம் கேட்பாங்க. ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா பவர் வேல்யூ இருக்க மாதிரி கேட்பாங்க, இல்லைன்னா நார்மலாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. அதை அட்டன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா பொறுத்தளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன், அந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது தான். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நியூமரேட்டர் டினாமினேட்டர் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து பவர் வேல்யூவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி 2 மார்க் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th சாப்டரில் ஸ்லோப் கேட்பாங்க. ஸ்லோப், ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த ஈக்குவேஷன். அது இல்லைன்னா 4 டைப் இருக்குது நமக்கு, அந்த 4 டைப்பில் எது வேணாலும் கேட்கலாம். அது வந்து 2 மார்க்கோட இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தவரைக்கும் அந்த ரூட் வச்சு ஒரு சம் இருக்குது. ரூட் ஆஃப் 1 + cos θ / 1 - cos θ ஒரு சம் இருக்கும். அந்த சம் வந்து 2 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக கேட்கக்கூடிய ஒரு சம். அது போக வேறு ஏதாவது கேட்டாங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் ஐடென்டிட்டிஸ் கேட்பாங்க. ஐடென்டிட்டிஸில் சிம்பிள் ஐடென்டிட்டி கேட்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஐடென்டிட்டிஸ் பேசிக்காக அந்த 3 ஐடென்டிட்டி படிச்சிருந்தீங்கன்னா அந்த 2 மார்க் அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே 2 சாப்டர், அதாவது ஒரு சாப்டருக்கு 2 மார்க் அப்படிங்கிற மாதிரி அட்டன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 சாப்டர் நீங்கள் கான்செப்ட் பண்ணாலே போதும், 8 வந்துடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டெஃபரெண்டாக வந்து ரேஞ்சு அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிற சம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ப்ராபபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டே வச்சு ஒரு சம் இருக்கும், அந்த சம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ப்ராபபிலிட்டி நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் சம் கேட்பாங்க. ஸோ அதில் ஒரு 2 சம் அட்டன் பண்ணிடலாம், முன்னாடி ஒரு 8 சம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு 10 2 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்படி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக 10 2 மார்க் 10 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி, கிராஃபை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு பார்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்று இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கிராஃபில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இல்லைனா குவாட்ராட்டிக் கிராஃபில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ரெண்டையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏதோ ஒரு பார்ட், ஏன்னா எதிராக சாய்ஸில் தான் கேட்குறாங்க. டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து என்னது குவாட்ராட்டிக் கிராஃப் அப்படிங்கிறது கால்குலேஷன் டைம் என்னை பொறுத்தளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும். அதனால் நீங்கள் வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கிராஃப் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதை வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மொத்தமாக 9 சம் தான் இருக்குது. அதை பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிடலாம். அதே மாதிரி ஜாமெட்ரி பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் பேர் ஆஃப் டான்ஜென்ட்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பேர் ஆஃப் டான்ஜென்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. 4 சம் தான் இருக்குது பேர் ஆஃப் டான்ஜென்ட்ஸில். மீறி போனால் ஒரு 6 சம் எக்ஸாம்பிளோட சேர்த்திங்கன்னா அப்போ ஒரு 6, அதில் ஒரு 9, 15 சம் படிச்சிங்கன்னா 16 மார்க் ரெடியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். 1 மார்க்கை பொறுத்தளவுக்கு நமக்கு 2 1 மார்க் மட்டும் தான் வெளியே இருந்து கேட்பாங்க. மிச்சம் எல்லா 1 மார்க்குமே என்னது இன்சைட் த புக் தான். அப்போ இன்சைட் த புக்கில் எல்லா சாப்டருமே 2 நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா 16 1 மார்க் வரும். எப்படி சார் 14 1 மார்க் தான் கேட்பாங்க அப்படின்னாங்கன்னா அந்த தியரி ஓரியன்டாக இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 1 மார்க் வரும். தியரி ஓரியன்டாக நமக்கு வந்து ஜாமெட்ரி வந்து தியரியாக வரும்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரில் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் அப்படிங்கிறது வந்து 14 மார்க்கில் 12 1 மார்க் புக் பேக் தான், 2 1 மார்க் தான் ஓனா கேட்பாங்க. அந்த ஓனா கேட்கறதுமே என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ஓனா கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா HCF கேட்டு வச்சிருக்காங்க. HCF ஆன்சர் வந்து காமன் வேல்யூ வந்து 1, 23க்கு 12க்கு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 23ங்கிறது பிரைம் நம்பர், 12ங்கிறது காம்போசிட் நம்பர். அப்போ அதுக்கு வந்து பிரைம் என்னது HCF வந்து 1 தான் வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஸோ அதனால பயப்படக்கூடிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே வந்து பிளான் பண்ணி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபரெண்டாக வந்து உங்களால் வந்து என்னது எபோ 100% எடுக்க முடியும். ஸோ எல்லாருமே வந்து இந்த ஆஃப் இயர்லியில் 90க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் வைங்க. அப்போ தான் நம்ம வந்து என்னது நம்ம வந்து போர்டில் வந்து நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கு ஹோப்பாக இருக்கும். நம்மளோட மைண்ட் செட் வந்து நமக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் வந்து அதாவது 5 மார்க் எப்படி அட்டன் பண்ணணும், ஃபஸ்ட்டு 5 மார்க் அட்டன் பண்ணணும், 2வது 2 மார்க் அட்டன் பண்ணணும், அப்புறமா என்னது கிராஃப் ஜாமெட்ரி. இல்லைன்னா வந்து 2வது வெர்ஷன் இப்படி வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 1 மார்க்லாம் எழுதிருங்க, தெரிஞ்ச 1 மார்க்லாம் எழுதிருங்க, கிராஃப் ஜாமெட்ரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க 2 மார்க், எல்லா 2 மார்க்குமே 10 2 மார்க் நான் சொன்ன மாதிரி ஆர்டர் ஆஃப் த சீக்வன்ஸில் வாங்க. அதே மாதிரி 5 மார்க் வந்து ஆர்டர் ஆஃப் த சீக்வன்ஸில் வாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு இந்த மாதிரி மாற்றி தான் நல்லா இருக்கணும்னு சொன்னாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சொன்ன விஷயத்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 வீடியோஸில் நம்ம வந்து 5 மார்க் அண்ட் 2 மார்க் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போர்ட் பேப்பர் அப்படிங்கிற நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதோட என்டையர் காப்பி PDF வந்து நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா ஆன்சர் கீ வந்து அதில் செக் பண்ணிக்கலாம். என்டையர் பேப்பரோட ஆன்சர் கீ, அதே மாதிரி எந்தெந்த கொஸ்டின் நம்பர், அதே மாதிரி எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குது, எந்த எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து அதில் வந்து கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை போய் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.